ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இதுங்க. இதை நம்ம கிரேவியாவோ இல்லை சோயா 65ஆவோ பெப்பர் ஃப்ரை எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். கிரேவியாக செய்யும்பொழுது சாதத்தோடவும் இட்லி தோசையோடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி திக்காக பண்ணும்பொழுது நம்ம சப்பாத்தியோடு சாப்பிடலாம். இல்லை ட்ரையாக பண்ணும்பொழுது அப்படியே ஸ்நாக்காகவும் சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவிற்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக நான் மிதமான சூடுள்ள ஒரு தண்ணி, வெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா, பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் எடுக்கும். நான் மிதமான சூட்டில் உள்ள தண்ணியில் வச்சுருக்கறனால ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை இப்படி மூடி வைக்க போகிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா கையால் பிழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணுங்க. ஒரு நுரை மாதிரி வரும். அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்து 1-2 தடவை மறுபடியும் கழுவியும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். 5-6 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா, சிவப்பு மிளகாவை 2ஆக பிச்சு சேர்த்துருக்கிறேன். இதோட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்க போகிறோம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போன உடனே நல்லா பூண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். மிதமான தீயில் வச்சு இடையில நல்லா கிளறி வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவிற்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவிற்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுனால தக்காளி இன்னும் நல்லா மசிஞ்சு வருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறணும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டேன். இதில் ஒரு 1/2 கப் அளவிற்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டது உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா திக்காக வரட்டும். இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட 1/2 கப் அளவிற்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றாதீங்க, தேங்காய் பால் ஊற்றினா போதும். இப்போ இதை சேர்த்து கலந்து இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும்பொழுது நம்ம சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விடலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லா கொதித்து வரும்பொழுது இடையில நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு
மிளகுத்தூள், அதாவது குருமிளகுத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணது, இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட மிளகுத்தூள், அதாவது குருமிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, பெப்பர் பவுடர், அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ஏன்னா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அதனால் மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான சோயா சங்க்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளது நல்லா ட்ரையாக இருக்குது. இப்படியே ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தியோட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்குதா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.